ஜாக்லினுக்கு கிடைத்த நியாயம், திருட்டு மொழி முழிச்ச விஷால், வச்சு செஞ்ச சோபனா, இதை பற்றி தான் பேச போகிறோம். வெல்கம் டு டோனி எக்ஸ்பிரஸ். ஹலோ பேசஞ்சர்ஸ். இன்றைக்கி நம்ம விஷாலோட இன்டர்வியூ ஒன்று நடந்துச்சு. ஸோ விஜய் சோபனா வந்து நல்ல கேள்விகள் கேட்டாங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து நான் வந்து ஒரு கம்யூனிட்டி ஏரியாவில் வந்து நான் ஒரு போல் போட்டிருந்தேன். பிக் பாஸ் பற்றி அடுத்த வீடியோ வேணுமா, இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் வேணுமா, இல்லை ஃபேமிலி விலாக்ஸ் வேணுமா, இல்லை க்ரைம் ஸ்டோரிஸ் இந்த மாதிரி வேணுமான்னு கேட்டிருந்தேன். 90% வந்து பிக் பாஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. பெரிய அப்டேட் எதுவுமே இல்லைனாலும் ஒரு சின்ன ஒரு விஷயத்த நான் போட்டிருக்கேன். அண்ட் இப்போ இந்த வீடியோவில் அடுத்தது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்துச்சு 8% என்னமோ. ஸோ அடுத்த வீடியோ நான் அது போடுறேன், அதையும் பாருங்கள். முக்கியமாக லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதல்ல. அண்ட் வீடியோவுக்கு கமெண்ட்டும் பண்ணுங்கள். இது எனக்கு முதல்ல ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும், மோட்டிவேட் பண்ணும் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு. நான் வந்து பிக் பாஸ் பற்றி எப்பப்போலாம் அப்டேட் கிடைக்குதோ அப்பப்போலாம் போடுறேன் கண்டிப்பாக. ஸோ ரீசெண்டாக பிக் பாஸோட அல்டிமேட் சீசன் 2 வந்து மேபி ஜூனில் வரலான்னு வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ சிம்பு ஹோஸ்ட் பண்ணுறதா இருக்கதா சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதை பற்றின ஏதாவது நியூஸ் வந்துச்சுன்னா நான் உடனே போடுறேன். இப்போதைக்கு பிக் பாஸ் அப்டேட் என்னென்னா, விஷாலோட இன்டர்வியூ தான் வந்து பயங்கர பரபரப்பாக பேசப்பட்டுன்னு இருக்குது. ஸோ அதை பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். எனக்கு என்னென்னா, ஜாக்லினை பற்றி இவங்களாவது கேட்டாங்களே அப்படின்னு சந்தோஷமாகவும் இருக்குது. ஆனால் அதுக்கான சரியான பதில் கொடுத்தாரான்றது தான் தெரியல. நீங்களே வந்து அந்த இன்டர்வியூ கூட போய் பாருங்கள், வேறு சேனலில் இருக்குது. நான் அதை பற்றின ஒரு அனாலிசிஸ் மட்டும் சொல்கிறேன், அதை பற்றின என்னோடய கருத்துக்களையும் சொல்கிறேன். டைம் ஸ்டாம்ப் இருக்குது, நீங்கள் வந்து வீடியோ லெங்க்த்தாக போச்சுன்னா அதை வேணால் கூட பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு மேட்டரை இந்த இன்டர்வியூவில் நடந்தது என்னென்னா, ஃபஸ்ட்டு கேள்வி வந்து தர்ஷிகாவை பற்றி தான். இவர் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பார் ஷோவில், சத்யா அண்ட் அருண்கிட்ட பேசும்போது மொக்க மூஞ்சி அப்படின்ற ஒரு வார்த்தையை ஒன்று யூஸ் பண்ணியிருப்பார். அண்ட் ஆல்சோ இது மார்க்கெட்டிங், இது எனக்கு ஒரு நல்ல மார்க்கெட்டிங் தான் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேவா, இந்த மொக்க மூஞ்சிக்கெலாம் ஒரு மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒரு லைன் ஒன்று சொல்லியிருப்பார். ஸோ அதை பற்றி கேட்கும்போது விஷால் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி சொல்லலை, நாங்கள் படம் பற்றி பேசின்னு இருப்போம் சத்யா அண்ட் அருணோட, அப்போ கூட நான் தர்ஷிகாவோட நேம் மென்ஷன் பண்ணல அப்படின்னு சொன்னார். ஆனால் தர்ஷிகாவோட நேம் மென்ஷன் பண்ணலன்றது கரெக்டு தான். ஆனால் யாரை பற்றி பேசும்போது, தர்ஷிகாவோட டாப்பிக்கை பற்றி பேசும்போது தான் இது சொன்னார்னா, அது தர்ஷிகாவை தான் சொல்கிற மாதிரி அது அப்படியே சமாளிக்கிறாரு. ஸோ ரெண்டாவது குவெஸ்டனுக்கு போயிடலாம். இதில் என்னென்னா, ஏன் தர்ஷிகா கிட்ட டைரெக்டாக சொல்லலை, நோன்னு சொல்லலை அப்படின்னு கேட்டதுக்கு ஒன்று சொன்னார் பாருங்கள், அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. நான் இதில் வந்து ரொம்ப மெச்சூராக இருக்கேன் இந்த ஷோவால். இல்லை புரியல, மெச்சூராக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து கட் அண்ட் ரைட்டாக அவங்க வந்து உங்களை அப்ரோச் பண்ணும்போது, இல்லைங்க இல்லை எனக்கு வந்து இந்த ஃபீலிங்ஸ் இல்லை, இதை பற்றி நம்ம பேசணும்னா ஃப்ரெண்டாக இருக்கலான்றதை டைரெக்டாக சொல்லியிருப்பீங்க. சரி, நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் கூட, நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம், இந்த லவ்லாம் வேணாம் நீங்கள் டைரெக்டாக சொல்லலை. ஆனால் சொல்லியிருந்தா கூட நீங்கள் ஒரு விஷயம் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏன் சைடில் கட்டி பிடிக்கிற, நேராக கட்டி பிடி அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்புறம் வந்து டெய்லி நைட்டு கட்டி பிடிச்சி முத்தெல்லாம் கொடுத்துருக்க மாட்டீங்க. இதெல்லாம் பண்ணிவிட்டு தர்ஷிகா கிட்டே நேராக சொன்னதாக சொல்கிறாரு. சம்மந்தமே இல்லாமல் மெச்சூரிட்டியை பற்றி என்னென்னமோ சுற்றி வளைச்சி சொல்கிறாரு. அண்ட் மெச்சூர் ஆயிருக்குன்னு சொன்னதுக்கு அந்த ஆங்கர் சோபனா வந்து சூப்பரான ஒரு கேள்வி கேட்டாங்க. மெச்சூரானா சொல்லக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லையே அப்படின்னு சரியான கேள்வி கேட்டாங்க. அவருக்கு அதில் கிட்ட சரியான பதில் இல்லை. ஸோ என்ன மாட்டேன்னு டைரெக்டாக சொல்லாமல் சுற்றி வளைச்சி பேசிகிட்டு இருந்தார் ஃபுல்லாகவே, இன்றைக்கி அந்த வீடியோ ஃபுல்லாகவே. ஸோ இப்போ நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்களான்னு அந்த டாபிக் வரும்போது, அது பண்ணிட்டீங்களான்னு கேட்டதுக்கு தப்பு பண்ணிட்டேன் இல்லை, இவ்வளோதான் கேள்வி. இவர் வந்து அதை ஒத்துக்காமல் அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, தப்பு பண்ணலை ஆனால் கற்றுருக்கேன் அப்படின்றாரு. என்னத்தை கற்றுக்குனீங்கன்னு எனக்கு தெரியல, எதுக்கு இந்த பதில் சொன்னீங்கன்னு தெரியல. அப்புறம் வந்து கடைசியாக வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் தப்புன்னு லேட்டாக தான் தெரிய வருதுன்னு சொன்னார். அப்போ தப்பு தான், அதை ஒத்துக்கிறீங்களா? அதையும் ஒத்துக்கல. ஸோ எனிவே, மூணாவது குவெஸ்டனுக்கு போயிடுவோம். ரீஎன்ட்ரி அப்போது அன்ஷிதாவோட ரீஎன்ட்ரிலாம் ஆனாங்க இல்லையா, அப்போ வந்து அன்ஷிதாவோட டான்ஸ் ஆனீங்களே, அப்போ தர்ஷிகா கூட இருந்தாங்களே, உங்களுக்கு அது தெரியலையா அப்படின்னு கேட்டதுக்கு, இது ஆக்சுவலி சரியான கேள்வி. ஆனால் இதுக்கு அவர் சம்மந்தமே இல்லாமல் லவ் ஃபீலிங் இல்லை அப்படின்னு நாங்கள் ஏற்கனவே பேசிட்டோம், அதனால இது தப்பாக தெரியல எனக்கு, இது டான்ஸ் ஆனது அப்படின்ற ரஞ்சிதாவோட ஒரு ரொமான்டிக் சாங்கில் ஆடி இருப்பார். அப்புறம் இது ராணுவ மேலே வர பழகி போட்டார். ஸோ என்னென்னா,
ராணவ் தான் வந்து டான்ஸ் ஆட சொன்னார், அதெல்லாம் ஓகே தான். உங்களுக்கு தெரிய வேணாமா தர்ஷிகா கூட இருக்காங்க, என்னதான் அவங்க வந்து மூவ் ஆன் ஆயிட்டாங்க, அவங்க மூவ் ஆன் ஆயிட்டாங்க, அதனால வந்து எனக்கு பிரச்சனை இல்லை அப்படி இப்படின்னா சொல்றீங்களே. மூவ் ஆன் ஆயிட்டாங்கனாலும் உங்க மேல அவங்களுக்கு இருந்த ஃபீலிங்ஸ் ஜென்யூனோ இல்லையோ அது அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க எதிர்க்கே நீங்க அதை ஆடினது அவங்களுக்கு வெறுப்பேற்றுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு எப்படி நீங்க எப்படி சொல்றீங்க அவர் மூவ் ஆன் ஆயிட்டாங்கன்னு? உங்ககிட்ட வந்து அதை கிளாரிஃபை மட்டும் பண்ணிக்கிட்டு ரிங்கெல்லாம் வாங்கிட்டாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா இப்போ ஒருத்தவங்க நம்ம மேலே ஃபீலிங்ஸ் ஏதோ ஒன்று இருந்திருக்கு அப்படின்னும் போது அவங்க எதற்கு இதை பண்ணுறது வந்து உங்களுக்கு அந்த காமன் சென்ஸ் இல்லையா? ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, ராணுவ சொன்னதுனால தான் அண்ணன் இது எனக்கு தப்பாக தெரியலன்னு சொல்கிறீங்க. அண்ட் இன்னொன்று என்னென்னா, தர்ஷிகாவோட பேசி அதெல்லாம் சால்வ் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இதை பண்ணன்றீங்க. அது ஃபுல் ஸ்டாப் இல்லைங்க, அது கம்மா தான். நீங்கள் வந்து அதை அப்போ கூட நீங்கள் ஓகே அவங்க வந்து கிளாரிஃபைலாம் பண்ணிட்டாங்க, ஆனாலும் நீங்கள் டான்ஸ் ஆடினீங்க இல்லையா? என்ன சொல்கிறதுனே தெரில. உங்களுக்கு அந்த கில்ட்டி ஃபீலிங் இருக்கா, காமன் சென்ஸ் இருக்கா, எனக்கு புரியல. அண்ட் அப்புறம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் நம்ம இப்போ பேசணும் இல்லையா, ஸ்டார்டிங்கில் டாப்பிக்கில் ஜாக்லினுக்கு கிடைத்த நியாயம் கிடச்சிடுச்சு ஜாக்லினுக்கு ஃபைனலாக அப்படின்னு. இந்த கேள்வி வந்து பிக் பாஸ் உள்ளேயே கேட்டிருக்க வேண்டியது, நியாயப்படி பார்த்தா விஜய் சேதுபதியே கேட்டிருக்க வேண்டியது, இல்லைன்னா உள்ளே வந்த ரீஎன்ட்ரி ஆனால் அவங்க யாராவது கேட்டிருக்க வேண்டியது, இல்லை ஜாக்லின் ஃபேமிலி இல்லை விஷால் ஃபேமிலி இவங்க கேட்க வேண்டியது கொஞ்சம் டிலே ஆகி இப்போ வெளியில் வந்த பிறகு கேட்டிருக்காங்க. ஸோ கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உள்ளே ஏதாவது தப்பாக பேசி வெளியே வந்து ஹர்ட் ஆயிருக்கா, உங்களுக்கு ஏதாவது ரிக்ரெட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு எடுத்தோடனே ஒரு சௌந்தர்யா சொன்னார். ஏன்னா சௌந்தர்யா மேலே போட்ட பழி ரொம்ப பெரிய ஒரு விஷயம், அதை உள்ளே விஜய் கேட்டதுனால அதையே இவர் பிடிச்சின்னு இருக்காரு தவிர மற்ற இதெல்லாம் பற்றி தப்பாக பேசினான்றத இவருக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அவள் சௌந்தர்யான்னு சொன்னதுக்கு ஆங்கர் வந்து அப்போ ஜாக்லின் அப்படின்னு கேட்டாங்க. இவருக்கு என்னன்னே புரியல. ஒரு இடத்துல கிச்சனில் பேசினே அதுவா அப்படின்றாரு, ஒரு இடத்துல பேசியிருந்தா அவருக்கு ஞாபகம் வந்திருக்கும். ஷோ ஃபுல்லாகவே பின்னாடி தான் பேசியிருக்காரு, தப்பாக தான் பேசியிருந்திருக்காரு ஜாக்லினை பற்றி. ஸோ அவருக்கு எதுன்றதே எப்படி தெரியும்? ஆனால் குறும்படம் கூட போட்டு காட்டினாங்க இவருக்கு. அப்படி காட்டும் போது இவரோட ரியாக்ஷனை பார்க்கணுமே, திக்கு முக்காடி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே திருட்டு மொழி ஒன்று முழிச்சிக்கிட்டு. ஸோ என்ன விஷயன்றத சொல்கிறேன். ஜாக்லினோட அந்த கேப், அந்த ஷோவில் கேப் விழுந்துச்சு இல்லையா, அவங்க வந்து கேபிஐக்கு அப்புறம் 2-3 ஷோ தான் பண்ணாங்க அண்ட் சீரியல் நடித்தாங்க. ஆனால் அதை பற்றி இவர் உள்ளே பேசும்போது ஜாக்லின் கேபிஐக்கு அப்புறம் அவங்க எந்த ஷோவும் எதுவும் பண்ணல, ஹோஸ்ட் கூட பண்ணுறதில்ல. ஆனால் நான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ஃபெல்லோ, அதனால வந்து எனக்கு வந்து செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படி இப்படின்னு இவரோட பெருமையை வந்து தர்ஷிகா கிட்ட பேசியிருந்திருப்பார். அது ஆக்சுவலி ஜாக்லினை மட்டும் தட்டி இவரை உயர்த்தி பேசினது தான் அது, ஓகேவா? ஸோ இந்த குறும்படம் போட்டு காட்டின உடனே பயங்கரமாக தடுமாறினார். பயங்கரமாக ஐயோ என்ன பேசுறதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒன்று யோசிச்சு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காரு, ஏதேதோ சொல்கிறாருங்க. உடனே என்னென்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஜாக்லின் தான் ஃபஸ்ட்டு கிடச்ச செலிப்ரிட்டி ஃப்ரெண்டு, நான் ரொம்ப அவங்க நம்பர்லாம் வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன், வீட்டிலலாம் போய் பேசினேன் அப்படி இப்படின்னு திருப்பி அதே கதையை திருப்பி அந்த இழுவையை இழுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் இப்போவும் என்ன சொல்கிறாருன்னா, ஜாக்லின் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி, நாங்கள் 2 பேரும் அடிச்சுப்போம், எல்லாத்துக்குமே ஒரு ஃப்ரெண்ட்லியாக பயங்கர ஒரு க்யூட்டான ஒரு ஃபைட் இருக்கும், என்னோட காம்படிட்டர் அவங்க அப்படி இப்படின்னு ஏதேதோ கதை கட்டுறாருங்க. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து இந்த பாக்கியலட்சுமி சீரியல் நடித்தேன், எனக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருந்தாங்க, அந்த ஆடியன்ஸ் வந்து அப்படி இப்படின்னு ஆடியன்ஸ் பற்றிலாம் பேசுகிறாரு. அண்ட் இன்னொன்று சொல்கிறாரு, நான் வந்து பின்னாடி பேசுகிற ஆள் கிடையாதுன்னு. நீங்கள் இந்த ஷோவை பார்த்துருந்தீங்கன்னா பார்க்குற மக்களுக்கு தெரியும், அவர் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரலாம் பின்னாடி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருந்தார். அவன் முன்னாடி வந்து ஒரு மாதிரியும் பின்னாடி ஒரு மாதிரியும் தான் நடந்துக்கிட்டு இருந்தார், ஓகேவா? அவர் பின்னாடி பேசுகிற டைப்பே கிடையாது. இந்த ஷோ என்ன வளர்த்துருக்கு அப்படி இப்படின்றாரு. இது ஆக்சுவலி ஜாக்லினுக்கு நியாயம் கிடச்சிதான்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேள்வி கேட்டதுனால அது கிடச்சிது. ஏன்னா அட்லீஸ்ட் ஒருத்தராது கேட்டாங்களே. அவர் இன்னும் என்னென்னலாம் ஜாக்லின் பற்றி பேசியிருக்காருன்னா, ஜாக்லின் கிட்ட அவங்க அம்மா வந்து பத்திரமா இருக்க சொன்னதாகவும் இதெல்லாம் கேட்டார். இதையும் கேட்டிருக்கணும். பட் அப்படின்னா ஜாக்லின் பண்ணிட்டாங்கன்னு தெரியல. பத்திரமா இருக்கிற அளவுக்கு ஜாக்லின் என்ன உங்களை வந்து என்ன கழுத்து அறுத்துருவாங்களா, எனக்கு புரியல. இதெல்லாம் உள்ள சொன்னார். இது ஆக்சுவலி ஷோபை நான் கேட்டுக்கணுன்ற நான். அண்ட் ஃபைனலான்றதை விட இந்த கொஸ்டின்லேயே வந்து சௌந்தர்யா பற்றி அவர் ஆரம்பத்துலேயே சொன்னார் இல்லை, அதை பற்றி கேட்கும்போது அதை வந்து நான் ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறேன், திருப்பி அதே கதையை அந்த இழுவையை போட்டு அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இருந்தார். நான் வந்து அது சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. நான் அங்கங்கே சாரி சொன்னேன், அங்கங்கே சாரி சொன்னீங்க, ஆனால் எதுக்கு சாரி சொன்னீங்கன்றதை சொன்னீங்களா? இல்லை, நீங்கள் என்ன மேட்டர்னே தெரியாமல் இப்போ சௌந்தர்யாக்கு இப்போ வரலாம் அது வந்து கிளாரிட்டி கிடச்சிதானா? எனக்கு தெரிஞ்சு இல்லை. கிடச்சிருந்தா உங்களை காரி துப்பி உங்க கூட ஃப்ரெண்டாகவே இருந்திருக்க மாட்டாங்க. அப்புறமும் சமாளிக்க, அதாவது யாரும் அவளை திட்டக்கூடாதுன்றதுக்காக
ஜாக்லினை பற்றி அவங்க என்னோட ரொம்ப ஃப்ரெண்டு, இப்போவும் ஃப்ரெண்டு தான், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. அதே மாதிரி சௌந்தர்யா கிட்ட என்னன்னா, சௌந்தர்யா வந்து என்னை பற்றி நான் தான் அவங்களோட ஃபேவரட் பர்சன் சௌந்தர்யா சொல்லியிருக்கதாகவும் இவர் வந்து அந்த சப்ப கட்டுன்னு இருக்காரு. ஸோ என்னன்னா இப்போ சௌந்தர்யாக்கே இவர் தான் ஃபேவரட்னே சௌந்தர்யா ஃபேன்ஸ் இவர் திட்ட மாட்டாங்க அப்படின்ற ஒரு இது. அண்ட் அப்புறம் அன்ஷிதாவோட ரிலேஷன்ஷிப் பற்றி கேட்டாங்க, ஓகேவா, 6வது கேள்வியோ 7வது கேள்வியாவோ. அப்போ வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, அன்ஷிதாவோட நான் உள்ளே இருக்கும்போது என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அன்ஷிதா மேலே இருக்கிறது லவ்வா இல்லையா, லவ்வா ஃப்ரெண்ட்ஷிப்பா, இதுதான் கேள்வி. நீங்கள் என்ன சொல்லிருக்கீங்கன்னா லவ் இல்லை ஃப்ரெண்ட்ஷிப், இது ஷோவில் ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு, இதுதான் பதிலாக இருந்திருக்கணும். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உள்ளே இருக்கும் போது எனக்கு அன்ஷிதா வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க, அன்ஷிதா அண்ட் தர்ஷிகா தான் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு. ஷோபனா திருப்பி கேட்குறாங்க, இது லவ்வா இல்லையா, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களா இல்லையா, இதுதான் கேள்வி. ஸோ அவர் கடைசியாக என்ன சொல்கிறாருன்னா, நான் அப்படி லவ் ஏதாவது இருந்தால் நாங்கள் வெளியில் ஓப்பனாக சொல்லிப்போம், இதை மறைச்சிலாம் நாங்கள் சீக்ரெட்டெல்லாம் பண்ண மாட்டோம், இப்போவும் எனக்கு அவங்க ஃப்ரெண்டு தான்றார். ஃப்ரெண்டு தானா? அப்போ அந்த காதில் சொன்ன மேட்ரு, கையை பிடிச்சி டான்ஸ் ஆடின மேட்ரு, இல்லை எனக்கு புரியல, அந்த பிரேஸ்லெட்டு ரிங்கு என்னென்னமோ கொடுத்தாருங்களே, எனக்கு என்னென்ன கொடுத்தாருன்றது எனக்கு தெரியல. ஒரு லிஸ்ட் ஆஃப் ஒரு பெரிய ஒரு லிஸ்ட் வச்சுருந்துருக்காரு, பிரேஸ்லெட்டு, ரிங்கு, செயின், இதெல்லாம் எதனால் கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரில. அப்புறம் தர்ஷிகா மேலே ஃபீலிங்னு யார்கிட்டே சொன்னதை பற்றி எனக்கு தெரில. அருண் வந்து நீங்கள் 2 பேர் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன்னு சொன்னது புரியல எனக்கு. அப்போ இது ஷோமேன்ஸ்ன்றதா நீங்கள் இன்டெரக்டாக சொல்கிறீங்க அப்படி தானே? உள்ளேயும் ஃப்ரெண்டா வெளியிலையும் ஃப்ரெண்டா? டைரக்டான பதில் கிடையாது. ஸோ ஃபைனலாக வந்து முத்து பற்றி, சாச்சனாவை பற்றி கேட்கும் போதும் முத்து பற்றி கேட்கும் போதும் முத்து வந்து ஒரு டிசர்விங்கான வின்னர்னு அவரோட ஃபேன்ஸை வந்து பிடிச்சிட்டாரு. சாச்சனா ஒரு சின்ன குழந்தை, என்னோட தங்கச்சி மாதிரி அவர் தூக்கி போட்டு நாங்கள் ஆடுவோம், அது அவளோட வியூ, நான் உண்மையாக தான் இருந்திருக்கேன் அப்படி இப்படின்னு என்னமோ சொன்னார். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக்கை கூட, அவர் மேலே இருக்க ஒரு தப்பை கூட அவர் ஏற்றுக்கல. கம்பி கட்டுற கதையெல்லாம் சுற்றி வளைச்சி என்னென்னமோ சொல்லி மழுப்பி இப்படி ஒரு திருட்டு மொழி ஒரு முழிச்சு ஏதோ ஒன்று சமாளிஃபிகேஷன் தான் ஃபுல்லாகவே நடந்துச்சு. இதில் வந்து நீங்கள் ஆங்கரோட சோபனாவோட ரியாக்ஷனை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க ஒன்றுத்துக்கு கூட நம்பலை அப்படின்னு. பார்க்குற நாங்களுமே நம்பலை, அவர் வந்து சொல்கிற கதையெல்லாம் எதுவுமே நம்ப முடியாத மாதிரி தான் இருக்குது. இவர் தெரிஞ்சுட்டாரான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்சல. இதில் இந்த இன்னும் அந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து தற்பெருமை ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு, தன்னை புகழ்ந்து பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தார் நிறைய இடத்துல. ஸோ எனக்கு வேறு இதை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இவர் வந்து உணர்வாரான்றது டவுட்டு தான். மேபி அவருக்கு வர ப்ராஜெக்ட்ஸ் அதை பற்றியில் அவருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. எனிவே கைஸ், பிக் பாஸ் பற்றி நீங்கள் கேட்டிருந்தீங்க இல்லையா, அதனால் நான் இந்த வீடியோ போடுறேன். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், ஹிட் த நோட்டிஃபிகேஷன் பெல்.